ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். பிளாக் செயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் கான்டென்ட்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சேனலை வந்து விசிட் பண்ணி பயனடையட்டும். என்னோட வெப்சைட் usatamilian.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பிளாக் செயின் அப்படின்னா என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். இந்த பிளாக் செயின் வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக உங்கள் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா பிளாக் செயின்ன்ற ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து கொஷின் வந்திருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி வந்து கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜெல்லாம் தேவையில்ல. அடிப்படையாக வந்து எப்படி இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம். பிளாக் செயின்னா என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்க ரீசெண்டா வந்து இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பிட்காயின் வந்து ரொம்ப பாப்புலர். அதுக்கப்புறம் வந்து எத்தீரியம் அப்படின்னு ஒரு காயின் இருக்கு. இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா பிட்காயின் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து என்னன்னா நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதுல வந்து பேங்க்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது. இதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து கண்ட்ரோல் கிடையாது. அதாவது சென்ட்ரலா ஒருத்தர் வந்து ஓனர் கிடையாது. இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்ல மானிட்டர் பண்றதுக்கு. அதனால பிட்காயின் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிட்காயினோட வேல்யூ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. ஆனா பிளாக் செயின் இல்லாம வந்து பிட்காயின் வந்து ஒர்க் பண்ணாது. அதுக்கு வந்து பிளாக் செயின்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கணும். எந்த டிஜிட்டல் கரன்சி எடுத்தாலும் வந்து பிளாக் செயின் ஒன்று இருக்கணும். அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி வேர்ல்டில் வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ்டாக வந்து எல்லாத்தையும் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். டீசென்ட்ரலைஸ்ட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட். அது என்ன, இப்போ பேங்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து ரெஸ்பான்சிபிள், எல்லா டிரான்சாக்ஷனும் அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணிருப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து இதில் வந்து என்ன, யார் யார் வந்து அது கன்சியூமராக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த விசிபிலிட்டி இருக்கும். அதுதான் நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் கரன்சிஸில் இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் வந்து என்னன்னா இந்த டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் தான். அதனால் வந்து என்னன்னா ஃப்ராட் எல்லாம் நடக்குது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் நம்ம வந்து இதில் வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து வரும். எப்படி பேங்க்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு. இதை நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும். இப்போ நீங்கள் வந்து குடுக்கல் வாங்கல் வந்து பண்ணுவீங்க. நீ வந்து இது $10 வச்சுக்கோ, நீ வந்து $100 வச்சுக்கோன்னு சொல்லி உங்களுக்குள்ளால ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுக்கு வந்து பேங்க் தேவையில்ல. நீங்க வந்து கேஷாவே வந்து குடுக்கலாம், கேஷாவே வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா, நீங்க பேங்க்க வந்து பைபாஸ் பண்ணிடுறீங்க. இப்போ 2 ஃப்ரெண்டுன்னு வைக்கிறதோட ஒரு 4, 5 பேர் கூட வந்து இந்த மாரி நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் வச்சீங்க அப்படின்னா, நீ இந்த காசு எனக்கு குடுக்கணும், நான் வந்து உனக்கு அவ்வளோ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு அக்ரீமெண்ட் இருந்தது அப்படின்னா, அப்பன்னா நீங்க வந்து பேங்க்க வந்து நீங்க யூஸ் பண்ணல. நீங்க வந்து என்னன்னா, உங்களுக்குள்ளார ஒரு அக்ரீமெண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க அந்த டிரான்சாக்ஷன வந்து நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதுதான் வந்து நம்ம வந்து பேங்க்க வந்து நம்ம பைபாஸ் பண்றது அப்படின்றோம். இப்போ இத வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணியாச்சு அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் கரன்சில வந்து பேங்க்ஸே வந்து இன்வால்வ் ஆகல அப்படின்றோம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, இப்போ வந்து இந்த குடுக்கல் வாங்கல்ல வந்து நீங்க லோக்கலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க ஃப்ரெண்ட் வந்து யுஎஸ்ல இருக்கலாம். நீங்க இந்தியால இருக்கலாம். இப்போ நீங்க வந்து இன்டர்நேஷனல் பவுண்டரி தாண்டி உங்களால குடுக்கல் வாங்கல் வந்து பண்ண முடியும். பேங்க்ஸே இன்வால்வ் ஆகாம நீங்க வந்து பார்த்துக்க முடியும். அப்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து பேங்க்ஸே இல்லாம வந்து உங்களால இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபரும் உங்களால பண்ண முடியும் குடுக்கல் வாங்கல்ல. ஸோ அது வந்து தான் நம்ம டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்றோம். ஏன்னா இது வந்து ஒரு பார்ட்டி வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. யார் யார் இதில் இன்வால்வ் இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிள். அதனால தான் வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படின்னு வந்து இந்த குடுக்கல் வாங்கல் தான் நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன்னா இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் வேர்ல்ட்ல எடுத்துன்னு வரும்போது அது நம்ம வந்து பிட்காயின் அப்படிங்கிறோம். ஸோ என்னன்னா நம்ம வந்து ட்ரஸ்ட் பேசிஸ்ல போயிட்டு இருக்கோம். அப்படியே டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் பேசிஸ்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3 பேர் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 3 பேருக்குள்ளார வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா ஒருத்தர் வந்து கடன் குடுக்குறாரு, இன்னொருத்தர் வந்து கடன் வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கடனை அவரே அடைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. இது நம்ம பேங்க்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லெட்ஜர் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. அந்த லெட்ஜர்ல வந்து என்னன்னா, என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ, அது எல்லாமே வந்து அந்த லெட்ஜர்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இப்போ என்ன பிரச்சனைன்னா பேங்க்ல, அந்த லெட்ஜர் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் வந்து தெரியும். உங்களுக்கு வந்து என்ன உங்க சைட் ஆஃப் விஷயம் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஆனா ஓவராலா வந்து பல பேர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது வந்து விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனா லெட்ஜர்ல வந்து என்னன்னா பல கஸ்டமர்ஸோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து பேங்க்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் நம்ம வந்து அது சென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படிங்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த லெட்ஜர்ல வந்து உங்களுக்கு விசிபிளா தெரியும். ஆனா மத்தவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்பனா என்னன்னா அந்த லெட்ஜர் வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இப்ப நம்ம வந்து இந்த குடுக்கல் வாங்கல்ல வந்து நம்ம வந்தோம் அப்படின்னா, இப்ப 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ 3 பேர் என்னென்ன குடுக்குறீங்க, வாங்குறீங்க அப்படிங்கிறது ஒரு லெட்ஜர் வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணுவீங்க. அது சும்மா ஒரு ஒரு துண்டு பேப்பர் கூட இருக்கலாம். அதுல வந்து இவரு இவ்வளோ குடுத்தாரு, இவரு இவ்வளோ வாங்கிட்டாருன்னு நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அது வந்து நம்ம என்னன்னா பேங்க்க பைபாஸ் பண்ணிட்டு, அது வந்து நம்ம ஒரு லெட்ஜர் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ அந்த லெட்ஜர்ல வந்து என்னென்ன நடக்குதோ, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு லைனா வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ வந்து என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்ப யாராவது போய் லெட்ஜர மாத்த முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா. நீங்க வந்து ₹10 வாங்கியிருப்பீங்க, இல்ல $10 வாங்கியிருப்பீங்க. ஆனா, அந்த லெட்ஜர்ல வந்து யாராவது போயிட்டு அவரு $10 வாங்கல, $50 வாங்கினாருன்னு சொல்லி மாத்திரலாம். இந்த மாரி ஒரு பிரச்சனை வரும். அதனால அந்த ட்ரஸ்ட் வந்து போயிடும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லெட்ஜர வந்து எத்தன பேர் இருக்காங்களோ, அத்தன பேருக்கும் அதே லெட்ஜருக்கு ஒரு காப்பி வந்து குடுத்துருவோம். அப்பன்னா, யார் யார் அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் இருக்காங்களோ, அந்த குடுக்கல் வாங்கல்ல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, அவங்க கிட்ட என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ, அதனோட காப்பி வந்து அப்படியே 3 பேர்கிட்டயும் போயிடும். இப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஃபார்ஜரி பண்ணணும், அந்த டிரான்சாக்ஷன் வந்து மாத்தி எழுதணும் அப்படின்னு எழுதிட்டாலும், மத்த 2 பேர்கிட்ட வந்து அந்த அந்த ரெக்கார்ட் வந்து இருக்காது. அப்பன்னா நம்ம வந்து என்னன்னா, இதுல வந்து யார்கிட்ட வந்து உண்மையான ரெக்கார்ட் இருக்கு, ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து குடுக்கல் வாங்கல்ல வந்து இந்த ஃபார்ஜரி வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்றது வந்து ஒரு வழி. ஏன்னா, அதே லெட்ஜர வந்து ஒவ்வொரு காப்பியா நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த எந்த காப்பி சேஞ்ச் ஆகுதோ, அந்த ஒரு காப்பி தான் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா, நம்ம பிசிக்கலா போயிட்டு மத்த காப்பீஸ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம இந்த 3 பேருக்குலாம் நடக்கிற இந்த குடுக்கல் வாங்கலே வந்து நம்ம இத வந்து பிளாக் செயின் மாரி நம்ம வந்து பார்க்கலாம். என்னன்னா, ஒவ்வொரு டைம் நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, அத வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் அப்படிங்கிறோம். பிளாக்னா என்னன்னா, அதுல வந்து ஒரு டேட்டா இருக்கு. நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்டா நீங்க வந்து லெட்ஜர்ல எழுதுறது வந்து, அது வந்து நம்ம பிளாக் அப்படின்றோம். இப்போ ஒரு டைம் ஒரு பிளாக்க நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, எத்தன பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, அத்தன பேருக்கும் அதே ரெக்கார்ட் போய் எழுதிரும். அப்பன்னா என்னன்னா, 3 பேர்கிட்டயும் அதே காப்பி வந்து இருக்கும். அப்பன்னா அந்த பிளாக் செயின்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னா, அது எல்லாமே வந்து டூப்ளிகேட் ஆயிடும். எல்லாமே வந்து ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 3 பேர் குடுக்கல் வாங்கல்ல. இப்போ நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு பிளாக் அப்படிங்கிறோம். அப்புறம் வந்து எப்படி இத செயினா நம்ம கிரியேட் பண்றது? அப்படின்னா, நம்ம ஏன் செயினா நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷன வந்து நம்ம தவறுதலா யூஸ் பண்ணக்கூடாது. எதுவும் ஃப்ராட் நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம செயினா கிரியேட் பண்றோம். அது எப்படி நம்ம செயினா வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ 2 டிரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எழுதும்போது ஒரு பிளாக்கு, செகண்ட் டிரான்சாக்ஷன் போடும்போது வந்து இன்னொரு பிளாக்கு. இது எப்படி நம்ம செயினா நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அப்பன்னா நம்ம வந்து அடுத்த 2வது வர டிரான்சாக்ஷன் வந்து முதல்ல இருக்கிற டிரான்சாக்ஷனோட ரெஃபரன்ஸ நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து செயின் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அதே மாரி 3வது டிரான்சாக்ஷன் வந்தது அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்றோம், 3வது டிரான்சாக்ஷன்ல 2வது டிரான்சாக்ஷனோட செயின் நம்ம வந்து கிரியேட் பண்ணிர்றோம். அது என்னன்னா, 3வது டிரான்சாக்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த டிரான்சாக்ஷன் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிரும். 2வது டிரான்சாக்ஷன்ல வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற டிரான்சாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிரும். இப்ப நீங்க வந்து ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல வந்து ரூல் நோட் புக் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு லைனா நீங்க எழுதுவீங்க. அந்த ஒவ்வொரு லைன்ல வந்து முன்னாடி இருக்கிற லைன் என்ன அப்படிங்கிறது நீங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது கம்ப்ளீட்டா ஒரு செயின் ஆயிடும். இப்ப ஏன் இத நம்ம கிரியேட் பண்றோம் அப்டின்னா, ஏன்னா நம்ம வந்து இந்த ஃப்ராடுக்காக தான் நம்ம கிரியேட் பண்றோம். யாருமே வந்து இந்த டேட்டாவ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்னு. இப்ப நம்ம கிரியேட் பண்ற செயின் எல்லார்கிட்டயும் போய் ஒண்ணா போய் சேர்ந்துரும். அப்பன்னா நீங்க 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னா, 3 பேருக்கும் அதே செயின் வந்து எக்ஸாக்ட்டா வந்து கிடைச்சிரும். இப்ப யாராவது ஒருத்தர் போயிட்டு ஒரு டேட்டாவ மாத்துனாங்க அப்டின்னா, அந்த செயின் கம்ப்ளீட்டா வந்து இன்வாலிடேட் ஆயிடும். அந்த செயினோட இன்ஃபர்மேஷன் வந்து 3 பேருக்கும் இருக்காது. அப்பன்னா நம்ம என்னன்னா அந்த டேட்டா வேலிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அப்போ இந்த இடத்துல வந்து யாரோ மாத்திட்டாங்க அப்டிங்கிறது தான் வந்து தெரிஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பிளாக் செயின் அப்படிங்கிறோம். பிளாக் செயின்னா என்னன்னா, ஒவ்வொரு ரெக்கார்டையும் வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் அப்படிங்கிறோம். அந்த ஒவ்வொரு ரெக்கார்டு நடக்கும் நம்ம ஆட் பண்ணும்போது, நம்ம வந்து பிளாக்ஸா கிரியேட் பண்ணி ஒண்ணு ஒண்ணா கனெக்ட் பண்ணிர்றோம். அதனால வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய வந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளால வந்து ஈஸியா வந்து பழைய செயினுக்கு போயிட்டு, போயிட்டு பின்னாடி போயிட்டு அந்த அந்த டிரான்சாக்ஷனோட எல்லா லைஃப் டைமும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அது ஒரு இடத்துல இருந்தா தான் பிரச்சனை. ஏன்னா யாரோ மாத்திட்டாங்கன்னா மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா அதே டிரான்சாக்ஷன் எடுத்து அந்த செயின எடுத்து நம்ம எல்லார்கிட்டயும் வந்து அதே காப்பி வந்து குடுக்கறதுனால வந்து யாரோ மாத்துனாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம பிளாக் செயின வந்து சிம்பிளா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வரோம். இப்போ இந்த டிஜிட்டல் கரன்சில வந்து நம்ம குடுக்கல் வாங்கல் மாரி இந்த டிஜிட்டல் கரன்சில வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பிளாக் அப்படிங்கிறோம். இப்போ டிஜிட்டல் வேர்ல்டா இருக்கிறதுனால வந்து என்னன்னா, ஒரு பிளாக்கையும் இன்னொரு பிளாக்கையும் கனெக்ட் பண்றதுக்கு வந்து இந்த பிளாக்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு நம்பர வந்து நம்ம அசைன் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஹேஷ் அப்படிங்கிறோம்.
ஹேஷ்னா என்னன்னா, அது வந்து ஒரு ஒரு ப்ரோகிராம், ஒரு அல்காரிதம். நம்ம என்ன டேட்டா வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு, நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு ஹேஷ்ன்றது ஒரு 256 பைட் SHA-256 ஹேஷ் அல்காரிதம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து 256 பைட் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய நம்பர் ஒண்ணு கிரியேட் பண்ணிறோம். அந்த நம்பர் தான் வந்து அந்த பிளாக் வந்து ஒரு ஐடி கார்டு மாரி. அது என்னன்னா நம்மளோட ஆதார் நம்பர் மாரி அந்த ஒரு பிளாக் வந்து ஒரு ஐடி. அந்த ஐடி வந்து மாறாது. ஏன்னா, அந்த ஐடி வந்து எப்படி ஜெனரேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த பிளாக்குள்ளார என்ன டேட்டா இருக்கு, அத பேஸ் பண்ணி தான் அந்த ஐடி வந்து ஜெனரேட் பண்றோம். இப்போ அது இன்னொரு டிரான்சாக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்பன்னா அதுக்கு இன்னொரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருவோம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, செகண்ட் பிளாக் கிரியேட் ஆகும்போது, அதுக்கு ஒரு ஹேஷ் கிரியேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பிளாக் கிரியேட் ஆனது ஒரு ஹேஷ் இருக்கும். இப்போ செகண்ட் பிளாக்ல போயிட்டு அடுத்த ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கிறதுனால, இந்த ஹேஷ வந்து அதுல போய் போட்டுருவாங்க. போட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து 2த்துக்கும் 1த்துக்கும் வந்து கனெக்ஷன் வந்து கிடைச்சிச்சு. இப்போ 3வது டிரான்சாக்ஷன் நடக்குது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா, அப்பன்னா அதுக்கு ஒரு புது ஹேஷ் வந்து கிடைச்சிரும். அந்த 3வது போயிட்டு 2வது பிளாக்ல இருக்கிற ஹேஷ கொண்டு போய் 3வது தூக்கி போய் வந்து போட்டுருவாங்க. அப்பன்னா என்னன்னா, இந்த ஹேஷ் வச்சு எல்லாமே வந்து ஒரு பெரிய செயின வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இத வந்து நம்ம டிஜிட்டலா வந்து நம்ம பிளாக் செயின் அப்படிங்கிறோம். இப்ப இந்த பிளாக் செயின் வந்து நம்ம நெறைய யூசர்ஸ் வந்திருப்பாங்க. ஏன்னா, இந்த டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்ல வந்து எல்லார்கிட்டயும் வந்து லெட்ஜர் இருக்கணும். அதுதான் வந்து இதனோட ஒரு நல்ல விஷயமே. பேங்க்ஸ்ல வந்து சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம், லெட்ஜர் வந்து அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஆனா, டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் பத்தியும் உங்களுக்கு தெரியும். ஆனா, உங்க பெர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆனா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும். அப்பன்னா அந்த லெட்ஜர் வந்து எல்லார்கிட்டயும் வந்து இருக்கும். இப்போ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பிளாக் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளாக்க கொண்டு போய் எல்லா சிஸ்டம்லயும் போய் நம்ம அப்டேட் பண்ணி ஆகணும். அதான் எல்லார்கிட்டயும் போய் அப்டேட் பண்ணி ஆகணும். அப்போ அது எப்படி பண்றது? அப்படிங்கிற போது தான் வந்து நம்ம பிட்காயின் மைனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இங்க வந்து வருது. நீங்க நெறைய டைம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பிட்காயின் வந்து மைன் பண்ணலாம். இது வந்து பிட்காயின் மைனர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ இந்த டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்றது 2 பார்ட்டீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து ஒரு கரன்சி இருக்கு. அத நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்ல ஒரு எதுக்கோ ஒண்ணு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் கன்சியூமர் மோட்ல நீங்க வந்து பண்ணலாம். இன்னொரு சைட்ல வந்து என்னன்னா, அந்த மைனர்ஸ் அப்படின்னுவோம். அதாவது என்னன்னா, நம்ம வந்து பிட்காயின் மைனிங் பண்ற அந்த பீப்பிள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அவங்களோட ரோல் வந்து வேற. அவங்களோட ரோல் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைம் டிரான்சாக்ஷன் நடக்கும்போதும், அந்த பிளாக் வந்து ஹேஷ வந்து ஜெனரேட் பண்ணணும். அந்த ஹேஷ வந்து எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னா, அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஏன்னா, ஹேஷ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஆனா, அதுக்கு வந்து நெறைய சிஸ்டம் வேணும். பெரிய கம்ப்யூட்டேஷன் அல்காரிதம் வந்து அது ரன் பண்ணணும். ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் வந்து ரன் பண்ணணும். அப்பன்னா, அத ரன் பண்றது வந்து ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வாலண்டியர்ஸ் போயிட்டு நான் வந்து அத பண்றேன். என்னோட சிஸ்டம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் அப் பண்ணிருவாங்க. அவங்கலாம் வந்து பிட்காயின் மைனர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவங்களோட வேலையே வந்து என்னன்னா, எந்த டிரான்சாக்ஷன் நடக்குதோ, அதனோட அந்த டிரான்சாக்ஷனோட அந்த பிளாக் வந்து ஒரு ஹேஷ கிரியேட் பண்ணி, அப்புறம் அந்த என்டையர் பிளாக் செயின வந்து வேலிடேட் பண்ணி, மத்த எல்லா சிஸ்டம்லயும் போய் அவங்க வந்து அப்டேட் பண்ணணும். இதுக்கு வந்து என்னன்னா, குறைந்தபட்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார இத பண்ண முடியும். ஆனா, இதுக்கு நெறைய கம்ப்யூட்டரோட ரிசோர்ஸ் வந்து செலவு பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் வந்து மைனர்ஸ்ன்னு வந்து அவங்க இருக்காங்க. அவங்க வந்து அந்த வேலைய தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு ரிவார்ட் பண்ற மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பிட்காயின்ல ஒரு பார்ட் வந்து குடுத்துருவாங்க. அந்த மாரி அவங்க வந்து பிட்காயின வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால எல்லாமே என்னன்னா, நான் வந்து பிட்காயின் மைன் பண்ணிட்டேன் அப்டின்னா என்னன்னா, அவங்களோட சிஸ்டம் யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஹேஷ் எல்லாம் கிரியேட் பண்ணதுனால என்ன ஆகுது அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ரிவார்ட் மாரி அவங்களுக்கு வந்து ஒரு பிட்காயின் வந்து கிடைச்சிரும். இப்டிதான் வந்து இந்த பிட்காயின் மைனர்ஸ் எல்லாம் வந்து பிட்காயின வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, பிட்காயின் வந்து அ மைன் பண்றது வந்து அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா, நெறைய அல்காரிதம் ரன் பண்ணணும். அப்பன்னா உங்களால வந்து சாதாரண லேப்டாப் எல்லாம் வச்சுட்டு பிட்காயின் மைன் பண்ண முடியாது. அது வந்து நெறைய சிஸ்டம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த பிட்காயின் மைனிங் வந்து ஒரே ஒரு சிஸ்டம்ல தான் பண்ணி ஆகுமா? அப்டின்னா, அது வந்து பாசிபிள் கிடையாது. அதனால தான் வந்து என்னன்னா, இது எல்லாமே வந்து பியர் டூ பியர் நெட்வொர்க். இதுல வந்து செட்டப் ஆயிருக்கு. அப்பன்னா, ஒரு ஹேஷ வந்து ஜெனரேட் பண்றதுக்கே வந்து நெறைய பேர் வந்து அந்த அல்காரிதம் வந்து ரன் பண்ணுவாங்க. அதுல யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வந்து அந்த ஹேஷ் வந்து ஜெனரேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஏன் அப்டின்னா, பிட்காயின்ல வந்து ஒரு கேட்ச் வந்து வச்சிருக்காங்க. என்னன்னா, அந்த ஹேஷ் வந்து 256 பைட்டா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஒரு 50 பைட் இல்ல 100 பைட்ஸ் வந்து ஜீரோஸா இருக்கணும். அந்த அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் வந்து ஜீரோஸ் இருக்கணும் அப்படின்னு. அந்த எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ, அந்த 0 வந்தா தான் வந்து அந்த ஹேஷ் வந்து வேலிட். அது வந்து பிட்காயின் வந்து டிட்டர்மைன் பண்ணும். அந்த டிரான்சாக்ஷன் ஏத்த மாரி வந்து எத்தன ஜீரோஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு. ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா போயிடுது அப்படின்னா, அது வந்து ஒரு ஐடென்டிஃபையர் மாரி வந்து பிட்காயின் வந்து வச்சிருக்கு. அதனால வந்து என்னன்னா, இந்த மைனிங் பண்றவங்க வந்து திடீர்னு ஒரு ஒரு டேட்டா எடுத்து நம்ம ரேண்டமா ஒரு ஹேஷ வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஜீரோஸ் வர வரைக்கும் அந்த ஹேஷ வந்து ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அப்போ அதுக்கு வந்து டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறதோட சிஸ்டமோட ரிசோர்ஸஸும் வந்து நெறைய வந்து செலவாகும். அதனால தான் வந்து இந்த மைனிங் வந்து ஒரு சிங்கிள் பெர்சனால பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா வந்து பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னா நெறைய பீர் டூ பீர் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி துண்டு துண்டா பண்ணி எல்லாத்தையும் கலெக்டிவா கொண்டாந்து ஒரு வின்னர் ஒருத்தருக்கு வந்து அந்த பிட்காயின் வந்து அவார்டா கிடைக்கும். அவங்க தான் வந்து ஹேஷ் ஜெனரேட் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க லார்ஜ் ஸ்கேல்ல போட்டீங்க அப்படின்னா, ஒரு செகண்டுக்கே வந்து ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கும் பிட்காயின் வேர்ல்ட்ல. அப்பனா நெறைய வந்து ஹேஷ் ஜெனரேட் பண்ணியாகணும். அப்பனா நெறைய பீப்பிள் வந்து இத வந்து ஒரு ஒரு பொழப்பாவே பண்ணிட்டு இருக்காங்க இந்த மைனிங் ஆப்பரேஷன. அவங்க எல்லாம் வந்து பெரிய ஒரு சிஸ்டம்ஸே வந்து இன்ஸ்டால் பண்ணி நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு அவங்களால மைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிட்காயின் அவார்டா குடுக்கும். இப்ப பிட்காயினோட ரேட் அவங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமா போகுது அப்படின்னு. ஸோ அதனால வந்து இது ஒரு இன்சென்டிவா இருக்கு அவங்க பண்றதுக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், இதெல்லாம் ஹேஷ் ஜெனரேட் பண்றதுக்கு வந்து அவ்ளோ டைம் எடுக்குமா? அப்படின்னு. ஆக்சுவலா வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு 10 நாளைக்கு என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்குன்னு பாருங்க. எத்தன பேர்கிட்ட பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. இப்ப வந்து இத நம்ம வந்து டிஜிட்டல் கரன்சில வச்சு பண்றோம்னு வச்சுக்கலாம். அப்பன்னா என்னன்னா, எத்தன லெட்ஜர்ஸ் இருக்கு. அதெல்லாம் எத்தன பீப்பிள் வந்து இந்த பிட்காயின்ல வந்து உள்ள இருக்காங்க. அப்பன்னா எல்லார்கிட்டயும் ஒரு லெட்ஜர் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஹேஷ் ஜெனரேட் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஜெனரேட் பண்ணா, எல்லார்கிட்டயும் போய் நம்ம போய் அப்டேட் பண்ணணும். அப்பன்னா அது ஒரு பெரிய ஒரு மெகா ஆப்பரேஷன் அது. அதனால தான் வந்து என்னன்னா, ஹேஷ் ஜெனரேட் பண்றது வந்து ஒரு கஷ்டமான வேலை. இன்னொன்னு வந்து அந்த ஹேஷ் ஜெனரேட் ஆகுறதும் ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜீரோஸ் எல்லாம் இருக்கிற மாரி வச்சு தான் ஹேஷ் வந்து ஜெனரேட் பண்ணி ஆகணும். அப்பன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலே கிடைக்காது. அது வந்து 1,00,000 ட்ரைலயும் கிடைக்கலாம், இல்ல 10,000 ட்ரைலயும் கிடைக்கலாம். அப்பன்னா அவ்வளோ சிஸ்டம் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு தான் வந்து என்னன்னா, இந்த ஹேஷ் ஜெனரேட் பண்றது தான் அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனே. அது ஒன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஹேஷ் ஜெனரேட் பண்ணியாச்சு அப்படின்னா, யார் ஜெனரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பிட்காயின் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவா வந்து குடுப்பாங்க. ஸோ இத வச்சு தான் வந்து என்னன்னா, அந்த லெட்ஜர் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்றதுனால, எங்கேயுமே வந்து ஒரு டேட்டா டிஸ்க்ரிபன்சி வராம இருக்கிறது வந்து வந்து நம்ம வந்து சாத்தியமா இருக்கு. அதனால தான் வந்து யாருமே இத மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, இப்போ ஏதோ ஃப்ராட் வந்ததுன்னா, இப்ப பேங்க்ஸ் மட்டும்னால தான் டிடெக்ட் பண்ண முடியும். இப்ப ஹேக்கர்ஸ் ஏதோ பண்ணிட்டாங்கன்னா டிடெக்ட் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து என்ன எல்லாராலயும் டிடெக்ட் பண்ண முடியும். ஏதோ ஒரு டேட்டா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த லெட்ஜர்ல வந்து மேட்ச் ஆகாது. இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்றோம். எப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதோ, அதோட ஹேஷ் ஜெனரேஷன் எல்லாமே வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த கான்செப்ட் வந்து அந்த டிஜிட்டல் கரன்சில வந்து இருக்கு. அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து எல்லார்கிட்டயும் வந்து இருக்கும். அதனால வந்து யாரோ ஒருத்தர் சேஞ்ச் பண்ணாலும் டேட்டா, அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து மத்தவங்ககிட்ட இருக்கிறதுனால வந்து என்ன சிஸ்டம்ஸ் வந்து அக்ரி ஆகாது. இப்போ வந்து 3 பேர் வந்து டிரான்சாக்ஷன் பண்றீங்க, குடுக்கல் வாங்கல்ல. இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து தப்பான டேட்டா இருக்கு. ஆனா 2 பேர்கிட்ட வந்து சேம் டேட்டா இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க அக்ரி பண்றீங்க எது உண்மையான டேட்டா அப்படின்னா, யார்கிட்ட வந்து அதிகமா இருக்கோ அவங்க தான் வந்து அக்ரி ஆவாங்க. அதே மாரி தான் வந்து டிஜிட்டல் கரன்சிலயும் யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து தப்பான டேட்டா இருக்கு. ஹேக்கர் ஏதோ மாத்திட்டாங்க அப்படின்னா, மத்த லெட்ஜர்ஸ்ல எல்லாம் அந்த டேட்டா இருக்காது. அப்பன்னா நம்ம வந்து அக்ரி பண்ணும்போது யார்கிட்ட ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் வந்து அக்ரி ஆகும். அதனால வந்து இதுல வந்து ஃப்ராட் பண்றது ரொம்ப கஷ்டம். பண்ணாலும் வந்து இம்பாசிபிள் சினாரியோ மாரி தான் இதுல வந்து இருக்கு. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பிளாக் செயின் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு புரியிற மாரி. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அப்புறம் இது ரிலேட்டட் ஏதாவது டாபிக்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து அத வந்து நான் வீடியோவா கிரியேட் பண்றேன். என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் வந்து சேனல வந்து விசிட் பண்ணட்டும். என்னோட தமிழ் சயன்ஸ் கமெண்ட்லயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க ரொம்ப பெனிஃபிட் ஆவீங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.